உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டால் அந்த வார்த்தைகளின்படியே நமக்கு அந்த நன்மைகள் உண்டாகிறது என்பதை பற்றி நான் உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பைபிளிலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரட்சிக்கப்படுகிறதற்கு கூட தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அருங்க எழுதியிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்படுகிறதற்கு கூட அந்த சிலுவையை பற்றிய உபதேசம், அதான சுவிசேஷம், அதுதானே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்ட ஒரு காரியம். அதை சொல்லும்போது ஏகப்பட்ட உலகத்து மக்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கான். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சுவிசேஷம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவபலனாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே அவர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் வார்த்தைக்குள்ளே ஒரு வல்லமை இருந்தது, அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதுனால நமக்குள்ள ரட்சிப்பு, அதாவது பிசாசுடைய பிடியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை, நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். முதல்ல பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்தோம், இப்போ ரட்சிக்கப்பட்டவொன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். என்ன தான் செஞ்சோம்னு நினைக்கிறீங்க? இந்த இயேசுநாதர் தேவனுடைய குமாரன் என்னுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுகிறத நம்ம நம்பணும், வேறு ஒன்றும் செய்யலை, நம்பணும். நம்பினதுனால நமக்குள்ளே உடனே ரட்சிப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாருடைய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மனதில் கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டமான்னா ஆமாங்குது, பாவம் தொலைஞ்சிருச்சுன்னா ஆமாங்குது, இப்போ நீ விட்டால் பரலோகம் போயிடுவியான்னா ஆமாங்குது, இப்போ பாவம் இருக்கான்னா பாவம் இல்லைங்குது, இப்போ நீ இன்னும் பாவியான்னா இல்லைங்குது, இப்போ விட்டால் நீ நரகமாக போவே, இல்லை நரகம் போக மாட்டேன் பரலோகம் போவேங்குது, நான் தேவனுடைய வீட்டில் பிள்ளைன்னு நம்முடைய மனசொல் சொல்லுகிறது. நம்முடைய மனம் சொல்லுகிறதை பற்றி பேசுகிறேன், யாரோ ஏதோ பிரசங்கம் பண்ணுறதை நான் பேசலை. இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்களுடைய மனம் எப்படியோ மாறிடுச்சு. யாருமே செய்ய முடியாத வேலையை இந்த வார்த்தைகள் செய்திருக்கிறது. இன்றைக்கி போய் யாரையும் மாத்திரம்னெல்லாம் சொல்கிறாங்க, யாரையும் மாற்ற முடியாது. யாரையாவது நான் வழக்கமாக கேட்பேன், புருஷன் மனைவியை மாற்ற முடிஞ்சா, மனைவி புருஷனை மாற்ற முடிஞ்சா? முடியலை. அவங்களோட தகராறு பிரச்சனையோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த சுவிசேஷம், சிலுவையை பற்றிய உபதேசம், இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார் அப்படிங்கிற அந்த செய்தி, அது ஆமாம் என்னுடைய பாவங்களை போக்கும், அவர் செய்திருக்கிறார், நான் பரிகாரத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்ட போது அந்த வார்த்தை தானே, அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கிட்ட உடனே உங்களுடைய இருதயம் சொல்லுது, பாவமெல்லாம் தொலைஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்க. நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே, பிசாசுடைய வீட்டிலேருந்து தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு உங்கள் இருதயம் சொல்லுது.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்லுது. அது இந்த மனசில் இந்த மாற்றத்தை நாம் செய்ய முடியாது. இந்த கல்யாண விஷயத்தை எடுத்துக்கிறோமே. கல்யாணம் நடத்தும்போது போதகர் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு விசாரித்து அவங்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களான்னு கேட்டு, காலமெல்லாம் கர்த்தருடைய இந்த கணவன் மனைவியாக வாழ்வாங்களான்னு கேட்டு, அப்படி இவங்க ஒத்துக்கிறதுனால இவங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதியெல்லாம் கேட்பாங்க. பத்தாவதுக்கு தாலியெல்லாம் கட்டுவாங்க, மாலையெல்லாம் மாற்றுவாங்க, என்னமோ செய்வாங்க. ஆனால் கல்யாணம் முடிந்தவுடனே பாஸ்டர் சொல்லிடுவார், இவர்கள் தேச சட்டப்படியும் பைபிள் சட்டப்படியும் தேவனுடைய நியமத்தின்படியும் இவர்கள் கணவன் மனைவியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடுவார். பாஸ்டர் இப்படி சொல்லத்தான் முடியும், அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் முடியும். ஆனால் மனசுக்குள்ளே கணவன் அந்த ரெண்டு பேரோட இருதயத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை, நாம் இன்னாருடைய புருஷன், நாம் இன்னாருடைய மனைவி அப்படின்னு அவங்க இருதயத்தில் ஒரு உணர்வு வந்துடுது. அதோடு சேர்ந்து கர்த்தர் அந்த இடத்துல அவர்கள் இருவரையும் ஒரே மாம்சமாக்கினார். ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்தில் ரெண்டு பின்னணியிலேருந்து வர்றாங்க. ஆனால் இவங்க கல்யாணத்தில் அப்படி ஒன்றா வந்தவுடனே ரெண்டு பேரும் ஒரே மாம்சமானார்கள் அப்படின்னு இந்த கணவன் மனைவி உறவை காட்டில் வேறு வித்தியாசமான வேறு நல்ல உறவு எதுவுமே உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. எவ்வளோ தான் உயிர் நண்பன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வெளியில் அந்த சிட் அவுட்டில் உட்காந்து பேசி அனுப்பிச்சி விட்ருவாங்க. உயிர் நண்பன் அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆன ஒருபாடு கணவன் மனைவிக்கு இருக்கிற இடம் தனி, அந்த இடத்துக்குள்ளே வேறு யாரும் அந்த இதுக்குள்ளே வர முடியாது, வர விட மாட்டாங்க. அப்போ இந்த மனதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை சொல்லுகிறேன். இப்போ நான் இந்த கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அவர் நமக்கு அதாவது பாவ மன்னிப்பு ரட்சிப்பு பரலோகம் மட்டும் இல்லை, இந்த பூமியில் ஜெயமாய் வாழுகிறதற்கு அவர் நமக்கு இருதயத்திலே விசுவாசத்தை கொடுக்குறார். எப்படி கணவன் மனைவியாக மாறிட்டாங்க, ஒரே மாம்சங்கிற உணர்வை கொடுத்துட்டாருன்னு சொன்னோம், எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டாக்க சிலுவை பற்றிய உபதேசத்தை சொல்லி அதை இயேசுவை ஏற்றுக்கிட்டா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அந்த மனசு சொல்லுதோ, அதுபோல் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்கும்போது அந்த இருதயத்திலே அது அந்த மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க முயற்சிக்கிறது. இப்போ சொல்கிறேன், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். பொதுவாக எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை, இப்போ குழந்தை பிறந்து 10 நாளில் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க, அது இரும்புதுங்க, அதுக்கு சளி பிடிச்சிருச்சுங்க, இல்லாட்டி எதை செய்துங்க அதை செய்துங்கன்னு சொல்லி எதையாவது தூக்கிட்டு, சின்ன குழந்தையிலேருந்தே ஆஸ்பத்திரிக்கு போகிறது இப்போ தான். முன்ன காலங்கள்லாம் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆனால் இப்போ எடுத்ததுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி, ஆனால் ஒரு வியாதி என்னமோன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைக்கே எப்படின்னாக்கா பெரிய ஆளுகளுக்கு வாலிப வயதில் கொஞ்சம் வாலிப முறுக்கில் கொஞ்சம் தெம்பாக தெரியுது, அப்புறம் வயது ஆக ஆக அங்கேனோ சரீரத்தில் பலனும் குறையுது, மனதிலையும் கூட ஒரு பலன் குறைகிறது. அதான் மனதில் வரக்கூடிய மாற்றங்களை பாருங்கள். அப்போ அதெல்லாம் நடக்குது. இந்த மனதில் உண்டாகிற மாற்றத்தை பற்றி நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த வசனம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னோடனே அவங்க இருதயம் நம்புது நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு. இப்போ அதுபோல் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஏன்னா அந்த சிலுவையில் செஞ்ச பரிகாரத்தில் ஒரு பகுதி தான் இது. அந்த சிலுவையில் செய்த பரிகாரத்தில் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளையாக மாறுறது மட்டுமல்ல, பரலோகம் மட்டுமல்ல, இந்த பூமியிலே நல்ல சுகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல பொருளாதார ஆசீர்வாதம், சமுதாயத்தில் நல்ல ஒரு எல்லார் மத்தியிலையும் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, பொருளாதாரத்தில் உயர்வு, பிசாசின் மேல் அதிகாரம், பிசாசோடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய, அதாவது பில்லி சொன்ன செய்வன எல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் அழிக்கக்கூடிய அவ்வளவு அதிகாரம் வல்லமை எல்லாம், இது எல்லாவற்றையும் கூட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இயேசு சிலுவையிலே சம்பாதித்திருக்கிறார். இப்போ இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறப்ப
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் வேணால் அதை எடுத்து அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 6 முதல் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 6 முதல், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டியிருக்கிறார்னு காட்டுறதுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி ரட்சிக்கப்படாமல் பாவத்துக்குள்ளே ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போயிருந்த நம்மளை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சான். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சான். அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தார். இப்போ நாம் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அங்கே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தரையில் தானே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த தரையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் உன்னுடைய அந்தஸ்து, நீ யார்? நீ தேவாதி தேவனுடைய பிள்ளை, அண்ட சராசரங்களையும் படைத்த உன்னதங்களிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருடைய பிள்ளை ஆகிட்ட. அப்புறம் என்னது உனக்கு வேறு என்ன? பிள்ளைன்னா சும்மா அப்படியே மாடு மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போகிறதா? இல்லை, நீ கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை கொண்டு போய் வச்சு, கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன், அவருக்குள்ளே கொண்டு போய் உன்னை வச்சு உன்னையும் சேர்த்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அவருடைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு அப்படி சொல்கிறாரு. எந்த தேவதூதனையாவது பக்கத்தில் உட்கார சொன்னாரா? இப்போ காப்ரியல் இருக்கான், மிகாவேல் இருக்கான். இந்த 2 பேரை பற்றி பைபிளில் ரொம்ப பெரிய ஆட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய தூதர்களை எவனையாவது கூப்பிட்டு ஏப்பா வாழ்ந்து பக்கத்தில் உட்காந்துக்கன்னு யாராவது சொன்னாரா? ஆனால் உங்களே என்னை மாதிரி சும்மா சிலரை பார்த்தா தருதலைக மாதிரி அப்படி ரொம்ப மோசமான பின்னணியிலிருந்து வந்த ஆளுகள்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டானா அப்படின்னோடனே வா என் பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கிறிஸ்துவுக்குள்ளே பிள்ளையாக வச்சுக்கிட்டு குடும்பத்தில் என் பக்கத்தில் உட்கார்டான்னு அங்கே தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன்ற மனசு. இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிறப்ப அங்கே தான் போகிறீங்க, நரகத்துக்கு இல்லை. அதுதானே ரட்சிப்பு. அப்போ நீங்கள் உன்னதங்கள் அங்கே உட்கார வச்சுருக்கிறாருங்கிறது இது மனசில் பார்த்தீங்களா? இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? கிருபையினாலே. அடுத்து, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த 8வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னது? தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். அதில் ரட்சிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோங்கிறதுக்கு, நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோங்கிறது, பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலான் இருக்குது, சுகத்தை பெற்றுக்கொள்ளலான் இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதம் பெறலான் இருக்குது, குடும்ப ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சமுதாய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. எல்லாமே அவர் இலவசமாக நீ இப்படி நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு கொடுத்துருக்கிறாராம். அது கிருபை. கிருபைன்னா என்னது? இலவச ஆசீர்வாதம். அது எங்கே? கர்த்தர்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். இங்கே ரொம்ப நன்றி, ஸ்தோத்திரம். நம்ம அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இத்தனை கிலோ அரிசி இலவசம் அப்படின்னு நம்ம நாட்டில் கொடுக்கறத நினைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நாட்டில் இப்படி இலவசம்னு சொல்லி இலவசம் இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு எத்தனையோ நாங்கள் லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம். 14-15 ஐட்டத்துக்கு மேலே வருது. பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, அப்புறம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் இல்லை, அப்புறம் ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன், என்னென்னத்தை. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனால் இலவச டெலிவரி, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன், இலவசமாக டெலிவரி. அப்புறம் என்னமோ மருந்து, என்ன வியாதியெல்லாம் போனாக்கா டாக்டர் பார்த்துட்டு இந்த மருந்துன்னு எழுதி கொடுக்குறாரு, மருந்தெல்லாம் ஃப்ரீ. நாங்கள் எண்ணி பார்த்து ஆச்சரியப்பட்டோம். இது எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தினால. இது கூட நம்முடைய நாட்டு மக்களுக்கு தேவன் பாராட்டிய ஒரு பெரிய கிருபை. வேற எங்கேயும் இப்படியெல்லாம் கிடைக்கல. ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த மக்களை நேசித்து
இதை அந்த அரசாங்கத்து மக்களை கொடுக்க வச்சிருக்கிறாரு, அதிகாரிகளை கொடுக்க வச்சிருக்கிறாரு, அமைச்சர்களை கொடுக்க வச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்குறாங்க. இது இலவசம்தான். ஆனால் இலவசமாக சோறு, போக்குவரத்து, செலவு இந்த காரியங்கள் கிடைக்குமே ஒழிய ரட்சிப்பு கிடைக்காது. இங்கே பூமியில் கிடைக்காது. ரட்சிப்பு கர்த்தர்ட்ட தான் கேட்டு வாங்கணும். அதே போல் வியாதியான ஆஸ்பத்திரிக்கு போய் அது டாக்டர் இலவசமாக பார்த்து கொடுத்துட்றாரு, மருந்து கொடுத்துட்றாரு. ஆனால் மறுபடி வயசாக ஆக அப்புறம் வேறு வியாதி, ஒரு நாளைக்கு செத்து போகிறதெல்லாம் இருக்குது. செத்து போகிறது ரட்சிக்கப்படாத மனிதனாக சாகிறதுனால நரகம் போயிடுறான். இன்றைக்கி மனிதனுடைய நிலைமை என்ன? ஆதாமுடைய சந்ததி பாவிகளாக இருக்கிறாங்க. பூமியில் இருக்கிற நாட்களில் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம், இல்லாட்டி இல்லை. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டாதான் அந்த ரட்சிப்பு எப்படி வருது? கர்த்தர்ட்ட நேராக கேட்கணும். இயேசுவை ஏற்றுக்கிறேன், நம்முடைய குமார், நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுறேன் அப்படின்னு கேட்டால் அவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சு விட்டு அந்த பிசாசுடைய வல்லமையிலிருந்து உங்களை மீட்டெடுத்து தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய கண்ட்ரோலில், தன்னுடைய பாதுகாப்புக்குள்ளே வச்சுக்கிறார். அதான் ரட்சிப்பு. இப்போ ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது. நம்ம இந்த பூமியை விட்டு போகிறப்ப சரீரம் கூட ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்பட்டு போயிடுவோம். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது, அப்புறம் அங்கே போகிறப்ப அது பலவீனம் இல்லாத சரீரம். அதெல்லாம் அப்படி ஆகிறது. அப்போ இதெல்லாம் இங்கே பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அது மக்கள் அவங்கவுங்க அறிவினால், அவங்கவுங்க தயவு இறக்கங்களால் கிடைக்கிறது. இப்போ அரசாங்கம் ஒரு தயவு இறக்கம் பாராட்டி இலவசம் கொடுக்குது, ரைட்டு. ஆனால் ரட்சிப்பு நேரடியாக கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கணும். அப்புறம் அவர் கொடுக்குற சுகம், இங்கே என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த ஹார்ட் அட்டாக்குங்க, அது பிரச்சனையாகி போச்சு, போய் ஆஸ்பத்திரி போய் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணேன், அப்புறம் வந்தோம்ங்க, அப்புறம் ஒரு பால் ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க, அதில் போயிட்டாருங்க அப்படின்னு. அதாவது மாற்றி மாற்றி வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இவர்கிட்ட போனால் எந்த பிரச்சனையானாலும் நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வர்றேன்னா, நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க. யார் இந்தா பிடிச்சா அப்படின்னு சொல்லி எனத்தையா கையில் கொடுத்தாங்களா? இல்லை. இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, அப்புறம் உங்கள் மனசே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் பாவமெல்லாம் தொலைஞ்சிருச்சு, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க, பிசாசுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, நரகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, எந்த சாபமும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். இவ்வளவு நம்ம மனசு பேசுது. இப்போ அதுபோலவே சுகத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறார். எப்படி ரட்சிப்பை, அதுக்கான வசனத்தை, அந்த சுவிசேஷத்தை நம்பினியோ, அதுபோல் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஏன்னா நீங்கள் சுகமாகிறதுக்கு அதுக்கு ஒரு கரையம் செலுத்தி இருக்கிறார். அவர் நம்முடைய சாபங்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்து, நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து, சாபங்களையெல்லாம் சுமந்து, நம்முடைய பாவங்களுக்கு சாபங்களுக்கான தண்டனையை இயேசு அனுபவித்ததுனாலே, ஒரு வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அதனாலே அதுதான் பரிகாரம். அந்த பரிகாரத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த ரட்சிப்புக்குள்ளே அந்த சுகமும் இருக்கிறது. நம்முடைய வியாதிகளையெல்லாம் சுமந்தார். சாபங்களில் வியாதியும் வருது, சாபங்களில் தரித்திரம் வரும், சாபங்களில் சமாதானம் இல்லாதது வரும், சாபங்களில் சந்தோஷமே இல்லைங்க, டிப்ரெஷன், சோர்ந்து போச்சுங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க, அதெல்லாம் அந்த சாபங்களில் வருது. அப்புறம் சண்டைங்க, சாபங்கள் தானே. ஒருத்தர் வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், சாபங்கள் தானே. யுத்தங்கள் சாபங்கள் தானே. ஒரு மனப்பாடு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் போட்டிக்கு பொறாமையில் அப்படி கடந்து இருக்கிறது சாபங்கள் தானே. அப்போ இந்த சாபங்களையெல்லாம் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கிட்டு சுமந்தாராம். அதில் இந்த வியாதிக்கு நம்முடைய வியாதிகளையும் சுமந்தாருன்னு வருதில்ல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சிலுவையில் இருக்கும்போது நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்ததுனால இப்போ நமக்கு பாவத்திலேருந்து மட்டும் விடுதலை இல்லை, இந்த வியாதியிலேருந்தும் விடுதலை இருக்குது.
தரித்திரத்திலிருந்து விடுதலை இருக்குது, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை இருக்குது, நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற நிலைமையிலேருந்து விடுதலை இருக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் அவர் கரையை செலுத்தி இருக்கிறார். அப்போ காசை கொடுத்துட்டா பொருளை வாங்க வேண்டியதான கடையில். அப்படி அவர் காசை கொடுத்துட்டே போய் வாங்கிக்கன்னா நமக்கு போய் ஒழுங்காக வாங்க தெரியலை. அங்கே தான் பிரச்சனையே. நமக்கு ஒழுங்காக அதை வாங்க தெரியலை. விசுவாசித்தா கிடைக்கும்ன்றாரு. அந்த ரட்சிப்பை விசுவாசிக்க ரட்சிப்பு வந்துருச்சு. இப்போ சுகத்துக்கு விசுவாசித்தா சுகம் வரும்ன்றாரு. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் பல சமயத்தில் இந்த மனதுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன வரல பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையை அதை உடைச்சி உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இந்த வசனத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ சுகத்தை பற்றி பேசுகிறப்ப அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சரி, யாக்கோபு நிருபத்தில் ஒரு வரியை நான் வாசிக்கிறேன். யாக்கோபில் 5வது அதிகாரத்தில் 14, 15, 16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், என்ன ஜெபம்? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவம் செய்யாமே அப்போ வியாதி இருந்திருக்க முடியும். பாவம் செஞ்சதுனால வியாதி இருந்தால் பாவமும் மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த பாவம் இருந்துச்சுன்னா அது வியாதியை உண்டாக்கும். அப்போ இந்த பாவத்தை தொலைக்க என்ன செய்கிறது? ஒருவருக்கு நான் அப்படி பாவம் செஞ்சு விட்டேன், அதனால் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை பண்ணிவிட்டு கர்த்தர் எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் பாவமும் மன்னிக்கப்படுது, சுகமும் உண்டாகுது. இப்போ என்ன நடந்துருச்சு? இவ்வளோ நாளாக பாவத்தை அறிக்கை பண்ணாமல் அதை மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்து அது செஞ்சிட்டோன்னு சொல்லி பாவம் எண்ணத்தோடு இருந்துக்கிட்டு அப்படியே போனதுனால அந்த சாபமும் அந்த வியாதி அங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாவத்தை காலி பண்ண என்ன செய்யணும்? ஐயையோ இப்படி செஞ்சு விட்டேன் ஆண்டவரே எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். அது பல சமயத்தில் சில காரியங்களை மற்றவங்ககிட்ட, அதாவது சில சொல்லக்கூடிய காரியங்களை தான் சொல்கிறேன், சில மற்றவங்ககிட்ட சொல்லக்கூட பேர் கெட்டு போயிருன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு இருக்குது. அதனால் நான் அப்படி செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கணும். இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 விசுவாசிகள் கூட இருந்து ஒருத்தருக்கு கூட பாவத்தை ஒருத்தர் அறிக்கை பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை இல்லாது இருந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தால் அவன் மழையை அடைக்கவும் செஞ்சான், அப்புறம் மழையை பெய்ய வைக்கவும் செஞ்சான். அதுபோல் நீங்கள் இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் கஷ்டம் இல்லை. ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டேனே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் அறிக்கை செய்கிறேன்னு அறிக்கை செய்ய சொல்கிறார். அறிக்கை செஞ்சுட்டா இருதயம் மனசு விடுதலை ஆகிரும். மனசு விடுதலை ஆகிட்டால் சுகம் தானாக இறங்கிடும். அப்போ இந்த விசுவாசிக்கிறதுக்கு தடைகள் நம்முடைய பாவம் ஒன்று இருக்குது. அந்த பாவத்தை போக்கிறதா பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுறது. அப்போ பாவம் போயிடுச்சுன்னா அப்போ சுகம், ஆவியானவருடைய கிரியை நம்முடைய மனதில் சுலபமாக இருக்குது. அவர் வர்றாரு, மனதை சரி பண்ணுறாரு, சுகமும் வந்துடுது. ஏன்னா அதுக்கு மேலே பிசாசுக்கு பாவத்துக்கு உங்ககிட்ட அங்கே இடம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபைன்னா இலவசமாக எல்லாம் செஞ்சு வச்சுட்டே உனக்குன்றார், இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன்றார். அந்த சொத்தில் சுகமும் இருக்கிறது.
அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்ளணுமா. இந்த மனசு என்ன சொல்லுது, இந்த குரங்கு மனசு சமயத்தில் இன்னும் சுகமாகலை, கர்த்தர் ஜெபம் கேட்கலை, இன்னும் வயிற்ற வலிக்குது, இங்கே இப்படி இருக்குது, இந்த போராட்டமாக இருக்குது, அங்கே பாருங்க அங்கே இழுத்துக்கிட்டு கிடக்குது, மூச்சு விட முடியல, திணறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பெருசாக ஆக்கி அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை, அவர் நமக்காக சிலுவையில் வியாதியை சுமந்ததை நாம் சின்னதாக்கிடுறோம். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், அதுதான் உங்களுடைய சுகத்துக்காக செலுத்தப்பட்ட கிரயம். ஆனால் அதை பெருசாக நினைக்காம இந்த வியாதியை பெருசாக நினைக்கிறப்ப, அப்போ வியாதியை பெருசாக நினச்சா என்னது, வியாதி ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மனதில் வியாதியை விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய சுகத்தை விசுவாசிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, நீ சுகத்தை விசுவாசித்தா பெற்றுக்கொள்வோப்போ அப்படின்ட்டார். அது சும்மா கெஞ்சி மண்டாடி உருண்டு பிறண்டு ஏதாவது வாங்கிடலாமா, சரி 1-2 கேஸில் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பவுல் கூட போய் 3 தடவை ஜெபம் பண்ணானா, என்னை இந்த பிசாசு என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய், எனக்குள்ளே ஒரு முள் இருக்குது சரீரத்தில், அது சாத்தான் என்னை குட்டுகிற தூதனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 3 தடவை ஜெபம் பண்ணானா, 3 தடவையும் அவர் இந்த சரி போ உனக்கு சுகம் அப்படி சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது இந்த சுகத்துக்கான கிருபையை நான் ஏற்கனவே உனக்காக அங்கே சிலுவையில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இல்லையா, அதை நம்ப ஏற்று வந்துடும்ன்றாரு. ஆனால் அவனுக்கு கூட ஒரு இடத்துல அந்த விசுவாசிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவனை விசுவாசித்தாதான் அந்த சுகத்தை பெற முடியும், அந்த குட்டும் சாத்தானோட்டிருந்து விடுதலையாக்க முடியும். சீஷர்கள்லாம் போய் கேட்டாங்க, அதாவது லூக்கா 17வது அதிகாரத்தில் இருக்குது, சீஷர்கள்லாம் போய் எங்களுக்கு விசுவாசத்தை கொஞ்சம் நிறையா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள்னு கேட்டாங்க எல்லாருமா. அவர் என்ன பண்ணிட்டார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் கூட மலையை பார்த்து பிடிங்கி நாங்கிட்டு போ அப்படின்னா போயிடும், இந்த மரத்தை பிடிங்கி அங்கே நடுன்னா நட்டுரும், கடுகளவு விசுவாசம் இருந்தான்ட்டார். அவர் விசுவாசத்தை அள்ளி கொடுத்தாரா, சொல்கிறாரு நீ நான் சொன்னல நம்புன்றார். ஆனால் இது இருதயம் பாருங்கள் எவ்வளவு எடக்கு பண்ணுது, நம்ப மாட்டேங்குது. ஆனால் நம்ப சொல்கிறாரு, நம்பிட்டா சுகம் வந்துடுது. சுகம் போல் மற்ற எல்லா காரியங்களும் அப்படி தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சு முடிக்கிறேன். 8வது அதிகாரத்தில் 41 முதல் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இயேசு தேவனால் அனுப்பப்பட்டாருங்கிறத சொல்ல வர்றாரு. நீங்கள்லாம் பிசாசு பிள்ளையாக இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், 43வது வசனம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள். ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், அதில் ஏன் ஏற்றுக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கிறது. யோசேப்பு அதாவது மரியாள் தன்னுடைய முதல் பேரான குமாரனை பெறும் வரைக்கும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான் அப்படின்னா அவளோட சேராதிருந்தான். இங்கே அறியாதிருந்தான்ங்கிறத இந்த வரியும் வருது. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், அதை ஏன் ஏற்றுக்கலாமல் இருதயத்தில் உள்ளே வைக்காமல் இருக்கீங்க? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால அல்லவா. மனசில்லை, இவருடைய வார்த்தை இதுக்கு மேலே கேட்குறதுக்கு மனசில்லை. ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், இன்னும் கர்த்தருக்குள்ளே இன்னும் வளரணும், கிறிஸ்துவை போல் மாறணும், கிறிஸ்துவை போல் பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாம் சரியாக போதிக்கப்படணும்னு தான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி இந்த ஊழியங்கள்லாம் சபையில் வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த ஏற்றுக்கணும்ல. நாம் நிறைய பேர் விசுவாசிகள் நான் இன்னும் பாவின்றாங்க. நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறதுங்கிறத ஏற்றுக்கலை இல்லைன்னா, நீ நீதிமான்னா அது எப்படி அப்படின்றாங்க, கர்த்தருடைய மகிமை உன் மேலே இருக்குன்னா அது எப்படி அப்படின்றாங்க. ஆனால் அவர் அதை தான் சொல்லி வச்சுருக்கிறாரு. அப்போ அதை ஏற்றுக்கிறாமல் இருக்குல்ல, அதுபோல் இது சுகத்துக்கான வசனத்தையும் ஏற்றுக்கிறாதனால தான் இப்படி இருக்குன்றாரு. ஏற்றுக்கிறவீங்களா? அப்போ மனசுக்குள்ளே சுகத்தை ஏற்றுக்கிறவேன்னு சொல்லுவீங்களா? அந்த வசனத்தை ஏற்றுக்கிறீங்களா? அவருடைய அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு சுகம் உண்டாகிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சுகம் உண்டாகும். ஓகே, காட் பிளஸ் யூ.